உங்களோட பர்பஸ், உங்கள் நோக்கம். ஏன்னா வசனம் இப்படியாக சொல்கிறது, தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அதே போல் தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் அதே மாதிரி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஸோ இந்த பொசிஷன் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நம்ம எங்கே இருக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சரியான இடம் எது அப்படின்னா தேவ சமூகம் மாத்திரமே. ஹல்லேலூயா. வேறு எது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பெருசாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலும், நீங்கள் பார்க்குற யாரோ நீங்கள் இன்ஸ்பயராக எடுத்துக்கிற ஒருத்தர் சொல்லும்போது, நான் இதை சாதித்தேன், அதை பண்ணேன், இதை அச்சீவ் பண்ணேன் அப்படின்லாம் சொல்லுவோம். ஸ்கூல் படிக்கும்போது இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் உன்னோட டார்கெட் என்ன, உன் லைஃப்பில் அம்பிஷன் என்னன்னு கேட்டால் அப்போதைக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு 10th வரும்போது அப்படியே அது என்ன பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். ஒரு காலேஜ் வந்ததுக்கப்புறம் ஆம்பிஷன் என்னன்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு தோணும். ஆனால் சிறு வயது முதற்கொண்டு ஒரு சிலர் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இதை தான் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்படியே டார்கெட்டடாக ஓடுவாங்க. கடைசியில் அதில் சாதனையாளராக இருப்பார். ஆமாம். ஆனால் நீங்கள் இந்த உலகத்தில் எதை வேணாலும் சாதிங்க, வேணான்னு சொல்லலை. என்ன வேணாலும் படிங்க, நல்லா படிங்க. ஆனால் நீங்கள் உண்டாக்கப்பட்டது நோக்கம் என்னென்னா, நீங்கள் அப்பாவுடைய பிள்ளைகள், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறது தான் உங்கள் மேலே என் மேலே விழுந்த கடமை. ஆமாம். நீங்கள் வேறு சைடில் என்ன பண்ணாலும் ஓகே, ஆனால் உங்களோட மெயின் ஸ்ட்ரீம் என்னவாக தான் இருக்கணும்னா அவரும் அவருடைய சமூகமும் மாத்திரமே. ஹல்லேலூயா. சரி, வாலிபர்கள் எல்லாம் அப்படி எழுந்திருக்கலாம். ஒரு 5 நிமிடங்கள் அப்பாவை நம்ம உயர்த்திட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கண்களை மூடுங்க பார்ப்போம். நல்ல ஒரு தெய்வ பிரசனம் ஆரம்ப வேலையிலிருந்தே இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த நாளில் உங்களை சரியான வழியில் நடத்த போகிறார். ஒருவேளை வழி விலகி நிற்பீர்கள் என்றால், வழியே தெரியலைன்னாலும் கர்த்தர் இன்னைக்கு பாதைகளை திறந்து நடக்க வேண்டிய வழி இதுவே என்பதை காட்டுவாராக. கண்களை மூடி, அப்பா நீங்க மாத்திரம் போதும்னு சொல்லுங்க. நீங்க மாத்திரம் எங்களுக்கு வேணும் அப்பா. இந்த பூமியில் நாங்கள் எதையெல்லாம் வேண்டும் என்று நினைத்தால் உங்க சமூகம் மாத்திரமே எங்களுக்கு வேண்டும். ரே பாபா லா ஷேகே தாராலா ராலா ஹாத்தேரே ரே பாலா தாராலா துரோஹோ ஷேகே தாராலா. அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் எல்லாம் வாய்களை திறந்து அந்நிய பாஷையில துதிங்க. இன்னும் ஒரு சிலர் அபிஷேகிக்கலன்னா, அபிஷேகத்தை நீங்க பெறலைன்னா கர்த்தர் இன்னைக்கு ஆராதனையின் முடிவில் கர்த்தர் உங்களை நிரப்புவாரா. ரேகே தாராலா ஷேகே தாராலா ராலா ஹாத்தேரே. இயேசுவே ஹாவியே ரீதாராலா ஷேகே தாராலா ராலா. மகிமைக்கு பாத்திரரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். மகிமைக்கு பாத்திரரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், பரிசுத்தரே பரிசுத்தரே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீரே அல்லாமல் வேறொன்று வேண்டாம். நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீரே அல்லாமல் வேறொன்று வேண்டாம். நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீரே அல்லாமல் வேறொன்று வேண்டாம். நீர் வேண்டும், சொல்லுங்க. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீரே அல்லாமல் வேறொன்று வேண்டாம். நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீதாராலா ஷேகேதாராலா தாராலா. Ah
ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை, உங்க கவனத்தை மாத்திரம், மனுஷர்களை அல்ல, யாரோ ஒருவரை அல்ல. ஓ, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீங்க வேண்டுமே. சொல்லுங்க சத்தத்தை. ஹalleluya ஹalleluya. ஓ ஹalleluya ஓ ஹalleluya ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஈசு ராஜா உங்க மகிமையினால் பிள்ளைகளை நிரப்பு, உங்க வல்லமையினால் நிரப்பு. We need your glory, we need your glory Lord. Hallelujah hallelujah hallelujah. வாராதி வாரங்கள் கொல்லாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே. முழு பலத்தோடு வானாதி வாரங்கள் கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றென்றுமே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya hallelujah. மகிமைகளை ஆட்கொள்வதா. We need your glory, we need your glory Lord. பலிபீடத்தின் மேல் கர்த்தருடைய அக்கினி இறங்குவதா. ஹalleluya hallelujah. பரிசுத்தரே நீரே கரங்களை தட்டி அப்பா நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர். உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக. உம்முடைய மகிமையினால் கர்த்தர் மூடுவீராக. எல்லா தடைகளும் விலகுவதா. உம்முடைய பிள்ளைகளுடைய சிந்தைகளை பாதிக்கிற எந்த வல்லமையும் இந்த நொடி பொழுது அற்று போவதா. மேரா காஷே கேதாரா எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தின் மேல் கர்த்தருடைய பலன் இறங்கட்டும். கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும். கர்த்தருடைய சமூகம் இடை கட்டுவதாக. எல்லா பலவீனங்களும் மாறுவதா. எல்லா மந்த நிலைகளும் மாறுவதா. அந்தகாரத்தின் கிரிகள் விலகுவதா. பரிசுத்தரே விலகாத பிரியாத சமூகம் அதுதானே நிரந்தர. வேறொன்று வேண்டாம் நீங்க போதுமே.
ஹalleluya ஹalleluya சத்தத்தை உயர்த்தி சொல்லுமா ஏகோபித்து ஹalleluya ஓ ஹalleluya ஹalleluya ரிதரலா ஷகே ரலலா ரிதரனா na 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 ஹalleluya ஹalleluya கண்களை மூடி வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்க மகிமைகளை நிரப்பிடணும்ப்பா. பரலோகத்திற்கு வந்த அந்த அபிஷேகம் வாஞ்சிப்பது போல, வாஞ்சித்து கதறுவது போல வாய்களை திறந்து நீர் வேணும்ப்பா, நீரே பிரசன்னம் வேணும், வேறொன்று கொள்ளுகிற மனதையுடையவர்கள் உம்மையே நம்பி இருக்கிறபடினாலே நீர் அவர்களை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுவீர். இந்த நேரத்தில் நாங்கள்லாம் ஒன்று இணைந்து உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறோம், உறுதியாய் உம்மை பிடித்து கொள்ளுகிறோம். உலகத்தை அல்ல, உலக காரியங்களை அல்ல, நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம்ப்பா. உண்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற இருதயத்தை, மனதை எங்களுக்கு கர்த்தர் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ so much. எல்லாரும் உட்கார்ந்துக்கங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டேவை ஆயத்தப்படுத்தி இந்த நாளுக்காக ரொம்ப ஜெபிச்சு நிறைய பிரயாசப்பட்டு உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு சேஞ்ச் வரணும் அப்படின்றதுக்காக நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்து இந்த மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒருவேளை உங்களுக்கு இது மார்னிங்லேருந்து கொஞ்சம் நடக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்காக 40 டேஸ்க்கு மேலே ஜெபம் பண்ணியிருக்காங்க. இந்த மீட்டிங்காக நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க, நிறையா ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் மீட்டிங் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் த வில் ஆஃப் த லார்ட். முதல்ல தேவ சித்தம், ரெண்டாவது பாஸ்டர் சிஸ்டர் அவங்களோட இணைந்து எல்லாரும் they took a lot of effort. உங்கள் லைஃப்பில் ஒரு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும், உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வரணும் அப்படின்றதுக்காக அவங்க நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ டு த லார்ட் அண்ட் டு த பீப்புள் ஹூ ஒர்க்ட் ஃபார் திஸ் மீட்டிங், அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாமா? ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய பிரதிநிதிகளாக இந்த கூட்டத்தை வாய்க்க செய்யும். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக கை தட்டுறீங்க. அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வாண்ட் டு அப்ரிஷியேட் யூ ஆல். கை தூக்குங்கன்னு சொல்லவே இல்லை, ஹல்லேலூயான்னு வந்த உடனே நான் பார்த்தேன். நான் கண்ணை திறந்து பார்த்துட்டு இருந்தேன், உங்களை தான் பார்த்தேன். நல்லா ஒரு சில பேர்லாம் கை தூக்குங்கன்னு சொல்லாமே அழகாக ஹல்லேலூயா வந்த உடனே நீங்கள் கை தூக்கி ஆராதிச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த பைபிளில் நிறைய விதவிதமான பலிகளை நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு தெரில, ஆனால் படிச்சிருப்பீங்க. எத்தனை பேர் பைபிள் படிக்க ட்ரை பண்ணி கை விட்டுட்டீங்க? ஃபுல்லாக பைபிள் படிக்கணும்னு எஃபர்ட் எடுத்தீங்க, ஆனால் அது
ஆதியாகமம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், யாத்திராகமம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் அப்புறம் வரும் பாருங்க ஒன்று, என்னது லேவியர். அதை கூட தட்டி தடுமாறி தாண்டுனா இந்த என்னாகமம்னு ஒன்று வந்து வாயில நுழையாத பேரெல்லாம் வரிசையாக எழுதி வச்சிருக்கோம். நமக்கு ஒரே டயர்ட் ஆகிடுது, அட போப்பா அப்படியே நம்ம கிவ் அப் பண்ணிடுறோம்ல. அப்போ நம்ம பைபிள் எவ்வளோ படிக்க ட்ரை பண்ணாலும், நிறைய எஃபர்ட்ஸ் போட்டால் கூட நமக்கு ரொம்ப என்ன பண்ணுறதில்ல. அதில் இந்த பலிகளை குறித்து நம்ம பார்க்கும்போது அதில் ஒரு பலிக்கு ஒரு பேர் இருக்குது. அது பேர் தான் உற்சாக பலி. எல்லாரும் சொல்லுங்கள், உற்சாக பலி. உற்சாக பலினா என்னென்னா, யாரும் உங்களை கட்டாயப்படுத்தவோ, யாரும் இதை பண்ணுன்னு சொல்லவோ, யாரும் உங்களுக்கு பின்னாடி இருந்து புஷ் பண்ணவோ, மோட்டிவேட் பண்ணவோ, என்கரேஜ் பண்ணவோ அப்படியெல்லாம் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இப்போ கை தூக்குனீங்க பாருங்கள், அது ஒரு பலி தான். அல்லேலூயா. ஸோ பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்தணும்னா ஒரு மிருகத்தை பிடிச்சிட்டு வரணும். அந்த மிருகம் பழுது இல்லாமல், ஒரு சின்ன காயம் கூட அந்த மிருகத்தில் இருக்கக்கூடாது. ஒரு பறவைனா அதில் எந்த காயமும் இருக்கக்கூடாது. அதுக்கு இத்தனை வயசு இருக்கணும், அதை இப்படி வெட்டணும், அதை இப்படி பலி செலுத்த. இந்த மாதிரி பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்துறதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு நீங்கள் வரும்போது காட் இஸ் மேட் திஸ் சாக்ரிஃபைஸ் வெரி ஈஸி. நம்ம சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, என் கையெடுப்பு ஒரு அந்தி பலியாக இருக்கா. ஸோ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அக்கா, உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லித்தரேன். உங்கள் லைஃப்பில் நிறைய ஆண்டுக்கு முன்னாடி கை தூக்குங்க. ஓகே, வென்எவர் யூ கெட் சான்ஸ், யாரும் நம்மக்கிட்ட வந்து சொல்லணும்னு அவசியமே இல்லை. உங்கள் கை உயரும் போது நீங்கள் அங்கே ஒரு பலி செலுத்துறீங்க. ஆமென். எங்கெல்லாம் நீங்கள் பைபிளில் பலியை பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய தலையிடுதலை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். wherever you see a sacrifice, you will see God intervening in the situation. அப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அப்பா அம்மாக்குள்ளே சண்டை, உங்கள் வீட்டில் கடன், உங்கள் வீட்டில் போராட்டம், இல்லை உங்களால் உதவி செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்கும்ல. நம்ம வீட்டில் நமக்கு தெரியும் நம்ம அப்பா அம்மாவுக்கு இது தேவை, ஆனால் நம்மளால் அதை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. நம்ம குடும்பத்துக்கு இது தேவை, ஆனால் நம்மளால் அதை செய்ய முடியாது. உங்களால் செய்ய முடியாத இடத்துலலாம் யூ கேன் ஆஸ்க் யுவர் காட் டு ஒர்க். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? உங்கள் எஃபர்ட்டில். இப்போ நீங்கள் சொன்னால் உங்கள் அப்பா குடிப்பழக்கத்தை நிறுத்திடுவாரானா? இல்லை. கரெக்டாக இல்லையா? நம்ம சொன்னால் நம்ம வீட்டில் இருக்க கடன் மாறிடுமா? ஒரு கடன்காரன் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வரும்போது கேட்காதீங்க அங்கிள் அப்படின்னு சொன்னால் அந்த அங்கிள், ஓ சரிம்மா நீ சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லுவாரா? நம்மளால் எதையெல்லாம் செய்ய முடியாதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் கை உயர்த்தி, ஆண்டவரே ஐ கேனாட் டூ இட், என்னால் அதை செய்ய முடியல, என்னால் மாற்ற முடியல, ஆனால் உங்களால் மாற்ற முடியும். நீங்கள் கையை உயர்த்தி அந்த ப்ரேயர் பண்ணும்போது அங்கே தான் கர்த்தர் உங்களுக்காக வந்து செயல்படுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, இது ஒரு ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தருது. ஆமே. ஸோ நீங்கள் எப்போல்லாம் வென் யூ ஃபீல் யூ கேனாட் டூ இட், படிக்க முடியல, இந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது, எல்லாமே நான் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுறேன், ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் என்னால் பண்ண முடியல, நான் படித்தாலும் எனக்கு மெமரி பவர் இல்லை, எனக்கு கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, படிக்கணும் சாதிக்கணும்னு என் மனசு ஆசைப்பட்டால் கூட புக்கை வச்சு படிக்கும் போது என்னால் என்ன பண்ண முடியல, ஃபோக்கஸ் பண்ண முடியல. அந்த மாதிரி எப்போல்லாம் உங்கள் ஸ்ட்ரென்த் ஃபெயில் ஆகுதோ, உங்கள் ஞானம் ஃபெயில் ஆகுதோ, உங்கள் கெப்பாசிட்டி உங்களுக்கு இல்லாமல் போதோ, அப்போல்லாம் அந்த புக்கை திறந்து வச்சுட்டு 2 கையும் வானத்துக்கு நேராக உயர்த்தியப்பா எனக்கு பலன் இல்லைப்பா, ஆனால் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்கள் கைகளை உயர்த்தும் போது யூ ஆர் ஜஸ்ட் டூயிங் அ சாக்ரிஃபைஸ். அண்ட் எப்பெல்லாம் சாக்ரிஃபைஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஹெவன் ஓப்பன் ஆகும், அங்கெல்லாம் கர்த்தர் வந்து அதில் தலையிடுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் இதுக்கப்புறம் அதை செய்வீங்க? உங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமென். அல்லேலூயா. ட்ரை பண்ணுவீங்களா? ஆமென். ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி உங்கள் முன்னாடி நாங்கள் நிற்கிறது ரொம்ப ஒரு ஹாப்பியாக கருதுகிறோம், ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். சும்மா நம்ம வசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு கேம் தான், அதுதான் எல்லா யூத் மீட்டிங்லையும் நான் பண்ணுவேன். அதனால் அதை ஒரு ஃபார்முலாவாக இப்போ உங்களுக்கு பண்ணிடுறேன். ஸோ இப்போ நமக்கு விளையாட போகிற இந்த கேம் பேர் வந்து இட்ஸ் மீ. எல்லோரும் சத்தமாக சொல்லுங்கள். தெரியுமா உங்களுக்கு? யாராவது ஏற்கனவே விளையாடிருக்கீங்களா? நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா உங்களுக்கு தெரியலைன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், தெரிஞ்சால் எனக்கு கொஞ்சம் துக்கமாயிரும். தெரியல அப்போ யாருக்குமே. ஓகே, அப்போ ஹாப்பி. நான் இந்த இட்ஸ் மீ கேம் விளையாடுறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, வாயும் கையும் தான் தேவை. ஓகே, இட்ஸ் வெரி ஈஸி. நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவேன், ஒரு லைன் சொல்லுவேன். இந்த லைன் உங்கள் லைஃபோட ஒத்து போச்சுன்னா நீங்கள் அதுக்கு இட்ஸ் மீன் சொல்லணும். அப்படி இல்லைன்னா அது நான் தான் அப்படின்னு சொல்லணும். சரியா? சொல்லுவீங்களா? இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரியறதுக்காக சொல்கிறேன். எங்கள் வீட்டிலே நான் தான் மூத்த பிள்ளை. இட்ஸ் மீ. இப்போ பாருங்கள், இந்த மூத்த பிள்ளைங்கள்லாம் யார் இருக்கீங்க? கை தூக்குங்க. இத்தனை மூத்த பிள்ளைங்க இருக்கீங்க, கை கீழே விடுங்க. உங்களுக்கு ட்ரையல் காமிக்கிறேன். நான் தான் எங்கள் வீட்டில் 2வது பிள்ளை. பார்த்தீங்களா? எப்படி பாருங்க, சத்தமாக சொல்லணும். நல்லா குளிராக இருக்கா, வெயிலாக இருக்குல்ல? நல்லா. ஓகே, நெக்ஸ்ட். நான் தான் என் வீட்டில் 3வது பிள்ளை.
இட்ஸ் மீ. நல்லா நல்லா சொல்லலாம். இட்ஸ் மீ. ஒருத்தர் தான் இருக்காரா? 2, ஓ 3, 4. ஓகே, நான் தான் எங்கள் வீட்டில் 4வது பிள்ளை. கொடைக்கானல் தப்பிச்சு ஏற்கனவே முந்தி போயிட்டோம் இந்திய தேசம். அதனால் ஓகே, வெரி குட். சரி, எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும்ன்றவங்க யார்? எனக்கு பீட்சா ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் மீ. குறைஞ்சிச்சு. பிரியாணிக்கு தான் என்ன பிட்சா வந்தாலும் என்ன தான் பிரியாணி தான். ஓகே, எனக்கு ரீல்ஸ் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். சில பேர் நினைக்கிறாங்க மனசில், டே தூக்கிடாதடா அப்புறம் மெசேஜில் ஒன்று தான்டா தாக்குவாங்க. யார் வீட்டில் ஃபோனே இல்லை? எல்லார் வீட்லேயும் ஃபோன் இருக்குது. இது வரைக்கும் நான் யூடியூபே பார்த்ததில்லை. அப்படி யாராவது இருக்கீங்களா? அப்படி யாருமே இல்லை. சரி, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லை அப்படி சொல்கிற யாராவது இருக்கீங்களா? ஐ டோன்ட் ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒரு பிள்ளைக்கு இல்லை. ஓகே, சரி. எனக்கு ஒரு பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி இருக்காங்க. என்ன எல்லாம் அமைதியாயிட்டீங்க? இல்லையா? சரி, இப்போ நான் கேட்ட எதையுமே வச்சு உங்களுக்கு எந்த பாடத்தையும் சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. ஓகே ஓகே, தட்ஸ் நாட் வாட் ஐ எம் ஆஸ்கிங் ஃபார். உங்களை கொஞ்சம் லூசன் அப் பண்ணணும் தான் நினச்சேன். ஓகே, இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்க போகிறேன். வெரி சிம்பிள். யூத் மீட்டிங் பேசினா நான் யூத் மீட்டிங்கில் ரொம்ப டீப்பாக நான் எப்பயும் பேசுகிற அந்த ஸ்டைலில் பேச மாட்டேன். கொஞ்சம் உங்களுக்காக அதை டைல்யூட் பண்ணி பேச போகிறேன். ஓகேவா? இன்றைக்கி நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஹார்ட்லி 2 வசனம் தான். ஓகே, 2 வசனம் ஒரு சம்பவம். அதை வச்சு இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்கணுமோ அதை கற்றுக்க போகிறோம். ஓகே, முதல் வசனம் நம்ம எங்கேருந்து வாசிக்க போகிறோம் அப்படின்னா நீதிமொழிகள் 4:23. நான் ரொம்ப கைண்டாக ஹம்பிளாக உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் கேட்க போகிறேன். கண்டிப்பாக பென் எடுத்து பேப்பரில் டைரியில் தயவு செஞ்சு நான் சொல்கிறத அப்படியே கொஞ்சம் எழுதிட்டு வாங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் லைஃப்க்கு அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த வார்த்தைகள் கேட்குறதுக்கு. ஓகே, நம்ம படிக்க போகிற வசனம் ப்ராவர்ப்ஸ் 4:23. இங்கிலீஷில் எழுதணும்னா இங்கிலீஷில் எழுதுங்க, வெரி குட், வெல் அண்ட் குட். தமிழில் வேணால் தமிழ்லையும் எழுதுங்க, வெல் அண்ட் குட். இப்போ நீதிமொழிகள் 4:23 நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். என் கூட சேர்ந்து இருக்கிற எல்லாருமே அதை வாசிக்கலாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். நான் இங்கிலீஷில் ஒரு டிரான்ஸ்லேஷனில் வாசிக்க போகிறேன். அந்த டிரான்ஸ்லேஷனுக்கு பேர் NLT, நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன். அதில் எப்படி இருக்குன்னு இங்கிலீஷில் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். God your heart above all else, for it determines the course of your life அப்படின்னு இருக்குது. அதாவது எல்லா above all things அப்படின்னு இங்கிலீஷில் இருக்குது. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். இப்போ நான் உங்களுக்கு இன்னைக்கு உங்கள் முன்னாடி நிறுத்த போகிறது எதுனா ஹார்ட்டை தான். ஓகே, நான் படித்த கோர்ஸ்க்கு பேர் கார்டியாக் டெக்னாலஜி. ஓகே, நான் படித்தது ஐ ஸ்டடி BSc கார்டியாக் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு கோர்ஸ் நான் படிச்சிருக்கேன் ஆஃப்டர் 12th. எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து சில மெஜாரிட்டி பீப்புளுக்கு அண்ணன் கேட்ட மாதிரி 5th படிக்கும் போது எழுப்பி உனக்கு என்ன ஆகணும்னா ஒன்று டாக்டர் இல்லைனா இன்ஜினியர், இது 2 தான் தெரியும். அப்போ நானும் அதே மாதிரி டாக்டர் ஆகணும்னு சுற்றினேன். அதாவது ஆசைப்படுறதுல தப்பு இல்லை, ஆனால் ஆசைப்படுறதோடு கூட நம்ம அதுக்காக அர்ப்பணிக்கணும். இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் வாலிப பருவத்தில் இருக்கும்போது எங்கள் பாஸ்டர் ஒரு மெசேஜ் எடுக்கும்போது சொன்னார், இந்த உலகத்தில் ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அந்த ஆசைக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவங்க ரொம்ப கம்மி அப்படின்னு சொன்னார். ஸோ அது என் லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு மிகப்பெரிய பாடத்தை அன்னைக்கு நான் கற்றுக்கிட்டேன். எதையுமே ஆசை, விருப்பம், டிசையர் அப்படின்ற லெவலில் நிறுத்திட்டோன்னா அதுக்கு அஷ்யூரிட்டி கிடையாது, அது நம்ம வாழ்க்கையில் நடக்கும். எப்போ அந்த ஆசைக்காக, அந்த டிசையருக்காக நம்ம லைஃப்பில் சாக்ரிஃபைஸ் பண்ணி அதை அர்ப்பணிக்கிறோமோ அப்போ நிச்சயம் அந்த டிசையர் ஒரு பெரிய பெரிய மாற்றத்தை நம்ம லைஃப்பில் என்ன பண்ணணும்னா க்ரியேட் பண்ணும். ஸோ நான் படித்தது டாக்டர் ஆகணும்னு நினச்சேன், ஆனால் அது மாதிரி நான் ஆசைப்பட்டனே தவிர அதுக்கு ஒழுங்காக அர்ப்பணிக்கல. ஸோ மை மார்க் கேம் டவுன். அதனால் மார்க் இல்லைன்னா டாக்டர் ஆக முடியாது. ஸோ அதுக்கடுத்து எனக்கு என்னுடைய கசின் சிஸ்டரால் கிடைச்ச ஒரு கோர்ஸ் தான் இந்த கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து 6 கார்டியாக் டெக்னாலஜி தான் வெளியே வர முடியும். ஆனால் இப்போ நிறைய பேர் வராங்க, நிறைய கோர்ஸ் வந்துருச்சு. பட் நான் படிக்கும்போது இஸ் ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் கோர்ஸ். ஸோ 6 பேரை தான் அவங்க எக்யூப் பண்ணி ஒரு வருஷத்தில் வெளியே அனுப்புவாங்க. அதனால சேலரியும் எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஜாப் என்னோடய ஜாப். என் ஜாப் என்னென்னா நான் கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம் ஜாலியில். இப்போல்லாம் கொஞ்சம் மெடிக்கல் ஃபீல்டில் கலர் ட்ரெஸ் போட்டு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம், மேலே ஒரு ஒயிட் கோட் மட்டும் தான் போடணும். ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம் ஃபுல்லாக ஏசி இருக்கும், சென்ட்ரலைஸ் ஏசி இருக்கும், அதுக்குள்ளே தனியாக ஒரு ஸ்ப்ளிட் ஏசி இருக்கும், உட்காந்து தான் வேலை செய்யணும். ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஜாப் என் ஜாப். என் வேலை என்ன அப்படின்னா, என்கிட்ட ஒரு பேஷண்ட் வரும்போது அவங்களுடைய ஹார்ட்டை நான் டயக்னோஸ் பண்ணுவேன். அதை நான் ஸ்கேன் பண்ணி
அந்த ஹார்ட்டில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் ஒரு ரிப்போர்ட் டைப் பண்ணி கொடுக்கணும். அந்த ரிப்போர்ட்டை நான் டைப் பண்ணி அந்த ரிப்போர்ட் கீழே என்னோடய சிக்னேச்சரை போட்டு நான் தான் இதை ஸ்கேன் பண்ணேன், நான் தான் இந்த ரிப்போர்ட்டை சொல்கிறேன், இவங்களுக்கு இந்த ஹார்ட்டில் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படின்றத நான் சொல்லணும். இப்போ என்னோடய ரிப்போர்ட் வந்து டாக்டர்கிட்ட போகும். அப்போ டாக்டர் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை கண்டுபிடிச்சி ஒன்று இதுக்கு மேலே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், ஹார்ட்டுக்குள்ளே ஏதாவது பெரிய பிரச்சனை இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணணும், அப்படி இல்லைன்னா மெடிசன் மட்டும் சும்மா கொடுத்து அனுப்பணும் அப்படின்றத டாக்டர்ஸ் தீர்மானிப்பாங்க. அப்போ என் வேலை வந்து கண்டுபிடிக்கிற வேலை, டாக்டருடைய வேலை அந்த கண்டுபிடிச்சதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்குற வேலை. இப்படி தான் ஒர்க் வந்து ஹாஸ்பிட்டலில் பிரிஞ்சிருக்கு. இப்போ இந்த ஹார்ட்டை குறித்து நான் வந்து ஓரளவுக்கு படிச்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஃபிசிக்கலான ஒரு ஹார்ட் பற்றி தெரியும். அதில் 4 சேம்பர் இருக்குது, அதில் வேல்ஸ் இருக்குது, அதில் பிளட் எப்படி போகும் வெளியே வரும், அதுக்கப்புறம் அதில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு ஹார்ட் பற்றி தெரிஞ்சாலும் பைபிள் ஒரு ஹார்ட்டை எப்படி சொல்லுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஒரு விஷயத்தையே வித்தியாசமாக பார்ப்போம். இப்போ நான் எப்படி ஹார்ட்டை டயக்னோஸ் பண்ணுறேனோ அப்படியே ஏசப்பாவும் ஹார்ட்டை டயக்னோஸ் பண்ணுறாரு. டயக்னோஸ் அப்படின்றதுக்கு தமிழில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு பிரச்சனையை கண்டுபிடிக்கிறது, இல்லை அதை வந்து நிதானிக்கிறதுன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் பார்த்த பேஷண்ட் எல்லாருமே அப்நார்மல் ஹார்ட் உள்ளவங்க கிடையாது. நான் தேடி பார்ப்பேன். ஒரு சில பேருக்கு அதில் பிரச்சனை இருந்திருக்கு, ஒரு சில பேருக்கு அது நார்மல்னு நான் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஹார்ட்டை டயக்னோஸ் பண்ணுற ஆண்டவரை பற்றி நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காமிக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த வேர்ஸை நம்ம வந்து வாசிக்கலாம். என் கூட சேர்ந்து நீங்கள் எடுக்க வேண்டிய புத்தகம் எரேமியா 17. எரேமியா 17 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஜெரமையா சாப்டர் 17 verse 10. 17:10 வாசிக்கலாம். உங்ககிட்ட பைபிள் இருந்தால் பரவாயில்ல, என்ன பார்த்தா போதும். பைபிள் இருந்தால் நீங்கள் பைபிளை பாருங்கள், சரியா? நம்ம வாசிக்கலாமா? தமிழில் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவன் அவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன். இப்போ இது வந்து தமிழில் வந்து கொஞ்சம் மேலே கீழே வந்துருச்சு. இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா the Lord who search the heart அப்படின்னு ஆரம்பிக்குது. ஓகே, the Lord who search the heart அப்படின்னா நான் எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் அப்படின்னு ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்துறாருன்னா, நான் இருதயத்தை என்ன பண்ணுவேன்? சர்ச் பண்ணுவேன். நான் எப்படி ஒரு ப்ரோப் வச்சு நான் என் ஹார்ட்டை வந்து பேஷண்ட்டோட ஹார்ட்டை எப்படி நான் தேடி பார்க்குறேனோ, அதில் இது பிரச்சனை இருக்கா, அதில் பிரச்சனை இருக்கா. இப்போ நீங்கள் ஹார்ட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு மசில் மட்டும் அசையும், ஒரு மசில் அசையாது. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நாங்கள் பார்க்கணும், உத்து பார்க்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த ரிப்போர்ட்டை சரியாக கொடுக்க முடியும். அப்படி தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மனுஷனுடைய இருதயத்தை என்ன பண்ணுறாரு? ஆராய்ந்து பார்க்குறார். மனுஷனுடைய இருதயம் நேச்சுரலாக எப்படி இருக்கும் அப்படின்றத அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அப்போ ஹார்ட் வந்து நேச்சுரலாகவே நீங்கள் பாருங்கள், ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைக்கு யாருமே பொய் சொல்லணும்னு கற்றுக் கொடுக்குறதில்ல, கரெக்டாக இல்லையா? மறைக்கணும்னு கற்றுக் கொடுக்குறதில்ல, ஆமாவா இல்லையா? நமக்கு யாராவது அப்படி கற்றுக் கொடுத்தாங்களா? கற்றுக் கொடுக்கவே இல்லை, கரெக்டாக இல்லையா? அடித்த இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? அடிச்சுட்டு நம்ம அப்பா அப்பா வலிக்குது அப்படின்னா அது சிரிக்கும். ஒருத்தங்களுக்கு வலிச்சா அதுக்கு என்ன வருது? இப்போ இது யாருமே அந்த மனுஷனுக்கு அந்த பேபிக்கு கற்றுக் கொடுக்கல. இந்த ராங்கான விஷயம்லாம் நமக்கு நேச்சுரலாக வருது. கஷ்டமான விஷயம்லாம் புரியுது அவங்களுக்கு சொல்கிறது? தப்பான விஷயம் நமக்கு நேச்சுரலாக வருது. பொய் நேச்சுரலாக வருது, பொறாமை நேச்சுரலாக வருது, கோபம் நேச்சுரலாக வருது, வெறுப்பு நேச்சுரலாக வருது. இதெல்லாம் நமக்கு நேச்சுரலாக வருது. ஆனால் நல்ல விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கஷ்டப்பட வேண்டியது. கரெக்டாக இல்லைங்களா? இப்போ சிஸ்டர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, நமக்கு யாராவது ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு என்ன வருது? அவங்க மேலே ஒரு வெறுப்பு வருது, ஒரு கசப்பு வருது. இது ரொம்ப நேச்சுரலாக நம்மளை கேட்காமே நமக்குள்ளே என்ன பண்ணுது? வெளியே. ஆனால் அதை மன்னிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ பேர் போராடி இருக்கோம்? கரெக்டாக இல்லை? இட்ஸ் நாட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் அத்தை, உங்கள் மாமா, உங்கள் சித்தப்பா, உங்கள் சித்தி, டக்குன்னு அவங்க ஏதோ பேசின வார்த்தை, உங்கள் அப்பாவை பற்றி சொன்னது, உங்கள் அம்மாவை பற்றி சொன்னது, உங்கள் குடும்பத்தை பற்றி சொன்னது, இல்லை உங்களை பற்றி சொன்னது, இதெல்லாம் உங்கள் மனசில் இருக்கும். அவங்க அப்படி ஒரு நாள் நம்ம பேசினாங்கல்ல, அவங்க அப்படி நம்மளை பற்றி சொன்னாங்கல்ல அப்படின்றதெல்லாம் நம்ம மனசில் இருக்கும். இட்ஸ் நேச்சுரலாக அவங்கள பார்த்தா கோவம் வருது, அவங்கள பார்த்தா மூஞ்சி திருப்புறது, இதெல்லாம் நமக்கு நேச்சுரலாக வரும். ஆனால் எதெல்லாம் நல்ல விஷயங்களோ அதுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. கரெக்டாக இல்லையா? இப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை ரிவார்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாருன்னா, நீங்கள் நோட் வச்சுருக்கீங்கன்னா அதில் 2 வார்த்தை எழுதணும். ஒன்று கிஃப்ட், GIFT, கிஃப்ட் அப்படின்னு எழுதுங்க.
இந்த ஒரு கார்னரில் கிஃப்ட்னு எழுதுங்க, இன்னொரு கார்னர் ஆஃப் த பேஜில் ரிவார்டுன்னு எழுதுங்க. ரிவார்ட். நான் அது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாதிரி. ஓகே, ஒன் சைடு யூ கோயிங் டு ரைட் கிஃப்ட், த அதர் சைடு நீங்கள் வந்து ரிவார்டுன்னு எழுத போகிறீங்க. கிஃப்ட்டுக்கு பரிசு அப்படின்னு தமிழில் எழுதலாம், ரிவார்டுக்கு வந்து பலன் அப்படின்னு நீங்கள் தமிழில் எழுதலாம். ஓகே, தமிழில் பரிசு பலன், இங்கிலீஷில் கிஃப்ட்டு ரிவார்ட். ரிவார்ட் வந்து REWARD. ஓகே, ரிவார்ட். இப்போ இந்த ரெண்டு வார்த்தையும் நீங்கள் கவனிக்கணும். கிஃப்ட் அப்படின்றது எப்படின்னா, நீங்கள் அதுக்காக ஒன்றுமே பண்ண வேணாம். உங்கள் பர்த்டே வந்தால் உங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. யாருக்காக கொடுக்குறா கிஃப்ட் அப்படின்றீங்களா? நேச்சுரலாக கிஃப்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த எஃபர்ட்டும் போட வேணாம், நம்ம ரொம்ப உழைக்க வேணாம். ஆனால் ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் அதுக்காக என்ன பண்ணியிருக்கணும்? ஒர்க் பண்ணியிருக்கணும். இப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம அப்பா அம்மா வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க காலையில் போய் சாயந்தரம் வேலை செஞ்சு வந்தால் தான் அவங்களுக்கு என்ன கிடைக்குது? சேலரி கிடைக்குது. கரெக்டாக இல்லையா? ஆமாம் தானே? அப்போ அது அவங்களுக்கு கிடைக்கிற ரிவார்ட். ஸோ நேச்சுரலாக இப்போ ஒரு டிசம்பர் மாதத்தில் கிறிஸ்மஸ் வருதுன்னா அவங்க ஓனர் ஒன்று கொடுப்பாரு. என்ன கொடுப்பாரு? போனஸ். அது வந்து கிஃப்ட். இப்போ அதுக்காக உங்கள் அப்பா எக்ஸ்ட்ரா வேலை செய்யலை, அதுக்காக உங்கள் அப்பா என்ன பண்ணல அதுக்காக. ஆனால் அவர் என்னென்னா, ஒரு கிறிஸ்மஸ் வர்றதுனால ஒரு போனஸ், நியூ இயர் வர்றதுனால ஒரு போனஸ், பொங்கல் வர்றதுனால போனஸ். இது மாதிரி தான் கிஃப்ட் அண்ட் ரிவார்ட். ஜீசஸ் கிரைஸ்ட் முதல்ல இந்த பூமிக்கு வந்தபோது கிறிஸ்மஸ் சாண்டா கிளாஸ் எல்லாம் நமக்கு வராங்கல்ல, கிறிஸ்மஸ் தாத்தா, அவர் ஒரு மூட்டையை வர பின்னாடி வச்சிருப்பாரு. கரெக்டாக இல்லையா? ஃபாரின்லாம் கிஃப்ட்டு தூக்கி போடுவார். நம்ம ஊரில் கொஞ்சம் சாண்டா கிளாஸ்க்கு கொஞ்சம் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்கிறதுனால அவர் வந்து கிஃப்ட்லாம் போட மாட்டார், சாக்லேட் தான் போடுவார். அது கூட விலை மலிவான சாக்லேட் எது இருக்கோ அதை வாங்கி தான் கையில் வச்சுருப்பாரு. அதை தூக்கி வீசுவார், நம்ம ஓடி பிடிக்கணும். கரெக்டாக இல்லையா? என்ன பண்ணுறது? அப்படி பழகிட்டோமா? இப்போ அவர் பின்னாடி மூட்டையில் தூக்கிட்டு வரதெல்லாம் என்னென்னா கிஃப்ட். யாருக்கு வேணாலும் எடுத்துக்கலாம், யாருக்கு வேணாலும் கொடுப்பாரு. நீ கிறிஸ்டியனாக இருக்கணும், நீ ஹிந்துவாக இருக்கணும், நீ முஸ்லீமாக இருக்கணும், அதெல்லாம் கேட்க மாட்டார். அவர் தூக்கி போடுவார், அவர் கொடுப்பார். யார் வேணாலும் அது என்ன பண்ணலாம், ஓடி வந்து எடுக்கிறவன், ஓடி வர்றதை எப்படி கேட்ச் பிடிக்கிற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அது கிடைக்கும். அப்படிதான் ஜீசஸ் இந்த பூமிக்கு முதல்ல வரும்போது சால்வேஷன் கிஃப்ட், சுகம் கிஃப்ட். கரெக்டாக இல்லையா? ஆண்டு ஹீல் பண்ணவங்க எல்லாம், பாவம் செஞ்சவங்களை ஹீல் பண்ணியிருக்காரு ஏசப்பா. பிசாசு பிடிச்சவங்களை டெலிவர் பண்ணியிருக்காரு. அப்போ நீ என்ன செஞ்ச? இந்த டெலிவரன்ஸை நீ வாங்கணும்னா நீ ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கல, ஃப்ரீயாக கொடுத்தாரு. டெலிவரன்ஸை ஃப்ரீயாக கொடுத்தாரு, சுகத்தை ஃப்ரீயாக கொடுத்தாரு, சாப்பாடை ஃப்ரீயாக கொடுத்தாரு, ஆரோக்கியத்தை, சமாதானத்தை. இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து வந்த முதல் வருகையில் ஜீசஸ் எல்லாவற்றையும் ஃப்ரீயாக தான் கொடுத்தாரு. பேதுரு மறுதளிச்சாரு, ஆனால் பேதுருக்கு பரிசுத்த ஆவியானவர் கிஃப்டாக கொடுத்தார். பைபிளில் கிஃப்ட் அப்படின்னு நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வாசிச்சிங்கன்னா, சமீபத்தில் ஒரு விமென்ஸ் மீட்டிங் அதை பேசினேன். கிஃப்ட்டுன்னு நீங்கள் புதிய ஏற்பாட்டிலையும் அப்போஸ்தலர் வாசிக்கும் போது கிஃப்ட் இஸ் ஈக்குவல் டு ஹோலி ஸ்பிரிட்னு தான் வருது. அப்போ பரிசுத்த ஆவியான ஒரு சில வாலிப கூட்டத்தில் நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னால் யூத் சொல்லுவாங்க, அக்கா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு எங்களுக்கு பரிசுத்தம் இல்லைக்கா அப்படின்வாங்க. நான் சொல்லுவேன், பரிசுத்தமாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்படுறது இல்லை பரிசுத்த ஆவி, பரிசுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறவங்களுக்கு கொடுக்கப்படுதான் பரிசுத்த ஆவி. அப்படி பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவி கொடுக்கப்படும்னா உலகத்தில் ஒரு பையனுக்கு பரிசுத்த ஆவி கிடைச்சிருக்கு, இன்க்ளூடிங் மீ. கரெக்டாக இல்லை நான் சொல்கிறது? உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் வரணும்னா நான் ஹோலியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் வில்லிங்காக இருக்கணும், நான் அக்செப்டபுளாக இருக்கணும். அப்பா நானாகவே வந்திருக்கி, ரொம்ப அழகாக ப்ளே பண்ணுறீங்க. பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன் சொல்லுங்க. இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. ஆண்டவர் உங்ககிட்ட த பர்ஃபெக்ட் பர்சன் தான் எனக்கு வேணும்னு கேட்கல, நீ எல்லாத்துலையும் கரெக்டாக இருந்தால் தான் நான் உன் கூட இருப்பேன், உனக்குள்ளே இருப்பேன் அப்படிலாம் ஆண்டு கேட்கல. நீ தாழ்மையாக இருக்கியா, நான் சொன்னால் நீ கீழ்ப்படுவியா? அல்லேலூயா. அதான் அப்பா கேட்குறேன். இந்த ஹார்ட் வந்து நேச்சுரலாகவே மோசமானது. இப்போ ஒரு மனுஷனுக்கு அப்பா ரிவார்ட். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் பற்றி உங்களுக்கு சொன்னேன்னா, இதெல்லாம் ஏசப்பா எப்படி கொடுத்தாரு? கிஃப்டாக கொடுத்தாரு. ஆனால் ஏசப்பா மீண்டும் வரப்போகிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அதை கேட்டாலே பயமாக இருக்குது? திகுன்னு வேற மியூசிக் போட்டுறாங்களா பேக்ரவுண்டில், ஏசு வரப்போகிறார் அப்படின்னா அந்த எக்கால சத்தத்தை கேட்கும் போதே ஹார்ட் பீட்டு 180 ஆகுது. திகு அப்படி ஒரு பயமாக இருக்கா இல்லையா? எத்தனை பேர் பயமாக இருக்குது? உண்மை பயமாக தான் இருக்குது அதை கேட்கும் போது. ஆமாம் தானே?
ஏன் அப்படி ஒரு பயமாக இருக்குன்னா, செகண்ட் கம்மிங்கில் ஜீசஸ் வந்து கிஃப்ட் எடுத்துகிட்டு வர போகிறது இல்லை, ரிவார்ட் தான் எடுத்துகிட்டு வர போகிறார். என்ன சொன்னார்? நான் உனக்கு gift கொடுத்தேன்ல, அதை வச்சு நீ என்ன பண்ணையோ அதுக்கு ரிவார்டு. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? உங்களுக்கு வந்து நான் இப்போ கிளம்ப போகும்போது எனக்கு இங்கே ஒரு இப்போ அந்த தம்பி வச்சுக்கலாம், எனக்கு அந்த தம்பி பிடிச்சிருக்காரு, ஏன்னா எல்லாத்துக்கும் கை தூக்குறாரு, அதனால் அந்த தம்பி. உங்கள் பேர் என்ன? பிரவீன். ஓகே, இப்போ பிரவீனை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பேசும்போது பிரவீன் ரொம்ப அட்டென்டிவாக கை தூக்குனதுனால பிரவீனுக்கு நான் வந்து ஒரு 1000 rupees கொடுத்துட்டு போகிறேன். என்ன பிரவீன்? பிரவீன் வந்து அந்த கிஃப்ட் வாங்கினு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இவ்வளோ பேருக்கு நடுவில் எனக்கு அந்த கிஃப்ட் கிடைச்சிச்சு. எவ்வளோ ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவீங்க பிரவீன்? இப்போ உங்கள் பேர் சொன்ன உடனே பாருங்கள், நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். நான் தான் பிரவீனை பார்த்தேன், கரெக்டாக இல்லையா? ஆனால் உங்கள் பேர் என்னன்னு நான் கேட்கும்போது நீங்கள்லாம் பிரவீனை எட்டி எட்டி பார்த்தீங்க தானே, யாரா அந்த பையன் அப்படின்னு பார்த்தீங்க. ஏன்? அந்த அக்காக்கா நான் உங்களோட சொல்லட்டுமா, கர்த்தருடைய கண் யார் மேலே படுதோ உலகத்தினுடைய கண் தானாக அவன் மேலே படும். ஆண்டவர் வந்து நீ எல்லாம் என் பையனை பாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தருக்கு கர்த்தர் கண்களில் கிருபை கிடைச்சா முழு உலகமும் அந்த இண்டிவிஜுவலை பார்த்தே ஆகணும். அதனால தான் மனுஷங்க நம்மளை அக்செப்ட் பண்ணும், மனுஷங்க நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணும், மனுஷங்க நம்மளை மேன்மையாக ட்ரீட் பண்ணும், நம்மளை அவங்க ஹானர் பண்ணும். அந்த ஆசைகளை, அந்த ஒரு ஆட்டிடியூடை இந்த வாலிப வயசுலேயே புதைச்சிருங்க, அழிச்சிருங்க. தட்ஸ் அ வெரி வெரி பேட் ஆட்டிடியூட். இப்படியே ஆட்டிடியூடோட வளர்ந்த நிறைய பெரியவங்க தான் இன்றைக்கி சமுதாயத்தில் பிரச்சனை உள்ளவர்களாக இருக்காங்க. குடும்பம் பிரியறதுக்கு காரணமே அந்த ஆட்கள் தான். ஏன்னா என்ன ஹானர் பண்ணும், என்ன கனப்படுத்தணும், நான் என்ன வந்து நோ நீட் ஆஃப் இட். கர்த்தர் கண்களில் உங்களுக்கு தயவு கிடைச்சா அப்பாவோட ஃபேவர், இது இங்கிலீஷில் தமிழில் வந்து கிருபைன்னு போட்டுட்டாங்க, ஆனால் இங்கிலீஷில் அதுக்கு ஃபேவர்னு போட்டிருக்காங்க. இஃப் யூ ஃபைண்ட் ஃபேவர் இன் த ஐஸ் ஆஃப் த லார்ட், த வேர்ல்ட் வில் டெஃபினெட்லி ஹானர் யூ. என் ஃபேமிலி புரோக்கன் ஃபேமிலி. புரோக்கன் ஃபேமிலினா என் அப்பா அம்மா சேர்ந்து இல்லை, பிரிஞ்சுட்டாங்க. ஒரு ஃபெயிலியர் என்னோட ஃபேமிலி. பணம் இருக்கா, சம்பத்து இருக்கான்னா அதுவும் கிடையாது. எங்கள் பேரில் ஒரு சென்ட் நிலம் கூட கிடையாது. வி ஹாவ் நத்திங், ஒன்றுமே கிடையாது எங்கள் வீட்டில். ஒரு வாடகை வீட்டில் தான் எங்கள் அம்மா இப்பயும் இருக்காங்க. ஆனால் வேர்ல்ட் ஹானர் பண்ணுறீங்களே, டிஸ்பைட் ஆஃப் மெனி ஃப்ளாஸ் இன் மை பேக்ரவுண்ட், என் பின்புலத்தில் எத்தனையோ குறைபாடுகள் இருந்தும் கர்த்தர் பிரின்சி அக்காவை பார்த்ததுனால இந்த உலகம் பிரின்சி அக்காவை பார்த்து தான் ஆகணும். ஒரு அங்கிள் அண்ணனை பார்த்து சொன்னாராம், தெரியாம உங்க ஒய்ஃபோட ஒரு வீடியோ பார்த்துட்டேன், இப்ப எப்ப யூடியூப் ஓபன் பண்ணாலும் அவங்களே வந்து நிக்கிறாங்கன்ற. அவங்களுக்கு என்ன பிடிக்கலனா கூட they are forced to watch. ஸ்வைப்பாவது பண்ணி விடுப்பா அந்த பிள்ளை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, கர்த்தர் கண்களில் கிருபை. நம்ம அந்த பாட்டு பாடினோம்ல, வானாதி வானங்கள், அது உங்க கண்களில் எனக்கு கிருபை வேணும். அந்த கிருபை நமக்கு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் ஈஸி. உலகம் நம்மளை ஆட்டோமேட்டிக்காக ஹானர் பண்ணும். உங்கள் அப்பா இவரா, உங்கள் அம்மா இவரா, எந்த ஊர், எந்த பின்னணி, எந்த ஜாதி, எந்த குளம், எந்த கோத்திரம், ஒன்றுத்தையும் கேட்காது. கர்த்தர் கண் அவன் மேலே வந்தால் உலகம் அவனை பார்த்தாகணும், உலகம் அவனை கனப்படுத்தணும். அல்லேலூயா. கர்த்தர் சவுல ராஜாவாக்கணும்னு நினச்சா அவன் பென்யமீனில் சின்னவனாக இருந்தால், அவன் குடும்பம் சின்னவனாக இருந்தால், எதுவாக இருந்தாலும் ராஜானா ஹானர் பண்ணும். டேவிட கர்த்தர் ஹானர் பண்ணணும்னு நினச்சானா டேவிட எல்லா முழு இஸ்ரவேலும் ஹானர் பண்ணும். எஸ்தர் ராஜாத்திக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, ஒரு அடிமை பெண். ஆனால் கர்த்தர் கண்கள் அவளுக்கு கிருபை கிடைச்சா the whole nation, 127 nation has to honor Esther. ஏன் தெரியுமா? அவளுக்கு கர்த்தர் கண்களுக்கு கிருபை கிடைச்சி. நீ அப்பா அம்மா இல்லை, அநாத பிள்ளை, இந்த உலகத்தை யூத கோத்திரம் அப்படியெல்லாம் எஸ்தரை பார்த்து சொல்ல முடியாது. ஏன்னா எஸ்தர் சிரசில் கிரவுன் இருக்கு. நான் இன்னைக்கு நம்புறேன், உங்க வந்தவங்க எல்லாருடைய சிரசிலையும் அப்படி தேவனுடைய ஃபேவர்ன்ற கிரவுன் இன்னைக்கு நீங்க அதை வாங்கிட்டு போகணும். You know, when you receive the favor of the Lord, when you walk under the favor of the Lord, கர்த்தருடைய தயவுக்குள்ள நீங்க நடக்கும்போது, நான் சொல்லுவேன், you became like a magnet. நான் அக்கா ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன், நம்ம ஒரு மேக்னெட் மாதிரி ஆயிரும். ஹானரா, நன்மையா, மேன்மையா, காசா, பணமா, எதுனாலுமே அது உங்களை தேடி வந்து உங்ககிட்ட ஒட்டிக்கும். நீங்களே வேண்டாம் இட்ஸ் ஓகே அப்படின்னா கூட இல்லை ப்ளீஸ் அப்படின்வாங்க. ஏன் தெரியுமா? யூ ஹவ் ஃபவுண்ட் ஃபேவர் இன் த ஐஸ் ஆஃப் த லார்ட். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? எஸ்தர் ராஜாத்துக்கு தான் குடும்பம், தான் குலம், தான் கோத்திரம் சாகாமல் காப்பாற்றினா போதும். யூ நோ வாட் த கிங் ஆஸ்? ராஜா என்ன கேட்டால் தெரியுமா? இந்த ராஜ்யத்தில் பாதி கூட உனக்கு தரேன்றார். அதுதான் நான் சொல்லுவேன், மேன்ஸ் அப்ரூவல், மனுஷங்களுடைய அப்ரூவல். என் ஃப்ரெண்டு என்ன நினச்சிருவா, இன்னைக்கு நம்ம இதை செஞ்சோன்னா, இப்படி நம்ம சொன்னால் நம்ம ஃப்ரெண்டு நம்மளை விட்டுட்டு போயிடுவாளா,
நம்ம கிளாஸ்மேட் நம்மள என்ன நினைப்பாங்க அப்படின்னு நீங்க மனுஷனுடைய அப்ரூவலை, மனுஷனுடைய இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைஃப்ல உங்களால எந்த ஒரு பெரிய இடத்துக்கும் போக முடியாது. யூ ஹாவ் டு லுக் ஃபார் த அப்ரூவல் ஆஃப் த லார்ட். ஹல்லேலூயா. இது அப்பாவுக்கு பிடிச்சிருக்கா, அது முழு உலகத்துக்கும் பிடிக்கலனாலும் நீங்க அந்த இடத்துல நில்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஹோல் வேர்ல்டு உங்களை அகேன்ஸ்ட் பண்ணா கூட இஃப் காட் சேஸ் யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் தேர், ஸ்டாண்ட் தேர், அங்க நில்லுங்க. அண்ட் நீங்க பாருங்க த பவர் ஆஃப் த லார்ட். ஆமென். நம்ம ஆண்டவர் அவ்வளோ வல்லமை உள்ளவர், எதையுமே எப்படியும் மாற்ற அவரால் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே அப்பா, நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, நீரே. சொல்லுங்க. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவாந்திர வெளியை நீராய் மாற்றுபவர் நீரே, அப்பா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரால எதையுமே மாற்ற முடியும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஸோ நம்ம வீடு இப்படி இருக்கே, நம்ம குடும்பம் இப்படி இருக்கே, நம்ம வீட்டில் இப்படி இருக்காங்களே, நம்ம என்ன ஆகும் அப்படிலாம் நீங்கள் பயப்படாதீங்க. அப்பா கண்களில் கிருபையை மட்டும் வாங்கிருங்க. அது உங்கள் நோக்கம் என்ன தெரியுமா? அப்பா உங்களை இம்ப்ரெஸ் பண்ண. நான் உங்களுக்கு அது ஈஸியாக சொல்லித்தரேன். என் யூத் ஸ்டேஜில் நான் கான்ஸ்டண்ட்டாக என் மனசு ஏங்கினது என்ன தெரியுமா? அவரை இம்ப்ரெஸ் பண்ண. இது என்னுடைய ரொம்ப ஆசையாக இருக்கும். ஒருத்தருக்கு போய் சுவிசேஷம் சொல்வேன், அவங்ககிட்ட போய் இயேசுவை பற்றி சொல்லிட்டு வந்து உட்காந்து கேட்பேன், அப்பா நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்களா? ஐ ஹாவ் ஆஸ்க்ட் திஸ். ஒரு ட்ரெஸ் பண்ணால் கூட, அப்பா நான் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறேனா, இம்ப்ரெஸ் பண்ணுறேனா, இப்படியே என் மனசு கேட்டுட்டு இருந்துச்சு. நான் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்தேன். ஹல்லேலூயா. அதனால் எங்கள் ஃபாதர் அப்பா பாட்டு வரும்போது என் கண்ணில் தண்ணி வரும். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அழைத்தேன், என் நேசம் தேடி வந்தேன், என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். ஓ ஜீசஸ், நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளைகளை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா ஒரு அப்பாவுக்கு தான் இருக்கு. அண்ணனுடைய லைஃப்பில் நிறைய இடத்துல எங்கள் அப்பா என்னை இங்கே விட்டுட்டு நான் ரொம்ப வல்னரபிளான ஒரு பிரச்சனையை அங்கே சந்திச்சுட்டு இருப்பேன். அவங்க தூரத்தில் நின்றுட்டு இருப்பாங்க. நம்மளை காப்பாற்ற வேண்டிய அப்பா அங்கே நிற்கிறாரே அப்படின்னு நான் நினச்ச நாட்கள்லாம் உண்டு. ஒன் ஃபைன் டே அவர் நீ வேணாம், நீங்கள் மூணு பேர் எனக்கு வேணாம் தூக்கி போட்டு போயிட்டார். நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாருமே, நாங்கள் 3 பொம்பளைங்களாம் நிற்கும் போது யார் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவா, யார் வேணாலும் வந்து நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களா, எது வேணாலும் நமக்கு நடந்துருமா அப்படின்னு நான் நினச்ச நாட்கள்லாம் உண்டு. ஆனால் அவர் வந்து எங்களை அப்படியே அணைச்சி கொண்டு இது வரைக்கும் ஒருத்தரும் எங்கள் மேலே கை போடாமல், ஒருத்தரும் எங்களுக்கு விரோதமாக ஏதாவது செஞ்சால் கூட அதை அப்படியே நன்மையாக மாற்றி அவ்வளோ அன்புள்ள ஒரு அப்பாவாக எனக்கு இருக்கார். அதனால் தூக்கி எறியப்பட்ட வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழை
கண்ணுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஓகே, the eyes of the Lord and the eyes of the man are completely different. The look and the views ரொம்ப டிஃப்ரெண்ட். மனுஷங்க நம்ம முகத்தை தான் பார்ப்பாங்க, அப்படி தானே பைபிள் சொல்லுது. ஏன்னா எவ்வளோ பெரிய சாமுவேலாக இருந்தால் கூட சாமுவேல் ஒரு ராஜாவாகிறதுக்கு இவங்க தான் தகுதியாக இருப்பாங்கன்னு நினச்சார். ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சாமுவேல் கிட்ட சொன்னார், சாமுவேல் நீ முகத்தை பார்க்குற, நீ அவங்ககிட்ட இருக்கிற மசில், அவங்ககிட்ட இருக்கிற பாடி, அவங்களுக்கு இருக்கிற பவரை நீ பார்க்குற, ஆனால் நானும் இப்போ நம்ம அப்பாவுடைய கண் எப்படின்னா, அந்த வசனம் ரொம்ப பவர்ஃபுல்லான வசனம். அதை டீட்டெயில்டாக ஒரு நாள் நான் இதை வந்து கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு பெரிய மெசேஜாக டைம் கிடைக்கும் போது எடுப்பேன், வேற எங்கேயாவது ஒரு இடத்துல. அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பலனை கொடுக்கணும். அது என்ன பலன்? பலன்ற ஒரு வார்த்தை இருக்கா, அந்த ரிவார்ட் போர்ஷன் எழுதியிருக்கீங்களா இந்த பக்கம். அந்த ரிவார்டில் எதுக்கு ஆண்டவர் பலன் தருவார்னா, வழிகளுக்கும் செய்கைகளுக்கும். எழுதுங்க, வேஸ் அண்ட் இஸ் டூயிங்ஸ். எதற்கு கர்த்தர் பலன் தருவார்னா, ஒருத்தனுடைய வழிகளுக்கும் ஒருத்தனுடைய செய்கைகளுக்கும். அதனால தான் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாரு, அவன் அவன் செய்கைக்கு தக்க பலன் என்னோடு கூட எப்போ வருது? ஜீசஸ் வரும்போது வருது. அப்ப ஒவ்வொருத்தருடைய வழிக்கும் ஒவ்வொருத்தருடைய செய்கைகளுக்கும் என்ன கர்த்தர் கொடுப்பாருன்னா ரிவார்டு கொடுப்பார். இப்போ நீங்கள் பாருங்க, இப்போ என்ன கவனிங்க, எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் எழுதுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்படி எழுதுனீங்கன்னா நான் 6 மணி நேரம் கூட பேசுவேன், நீங்கள் தான் உட்கார முடியாது. ஆனால் ஓகே, லெட்ஸ் கோ. இப்போ நான் வந்து ஒரு ஏழையா, ஒரு ரொம்ப தரித்திரத்தில் பிச்சைக்காராக இருக்கிற ஒருத்தர் உட்காந்துருக்காருன்னா, நான் போய் அவருக்கு 500 ரூபாய் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்னை தூரத்துலேருந்து பார்த்தோன்னே நீங்கள் என்ன நினைப்பீங்க? பிரின்சியாக்கா 500 ரூபாய் கொடுக்குறாங்கப்பா அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. இது நம்ம வியூ, கரெக்டாக இல்லையா? இப்போ ஆண்டவர் இந்த இன்சிடெண்ட்டை பார்க்குறாருன்னு வச்சுக்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இப்போ மேலேருந்து ஆண்டவர் பார்க்குறாரு. ஆண்டவர் எதை பார்க்குறாருன்னா, நான் கையில் கொடுத்த காசை பார்க்க மாட்டார், என் மனசில் நான் என்ன நினச்சி அதை கொடுத்தேன்னு பார்ப்பார். இப்போ காசு கொடுக்குறதா இருந்தால், ஐயோ அவர் கஷ்டப்படுறாரு, நமக்கு காசு இருக்குன்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா எல்லாரும் பார்க்குறாங்க, இப்படி நம்ம கொடுத்தா நமக்கு ஒரு பேர் கிடைக்கணும் கொடுக்கலாம். கரெக்டாக இல்லையா? இது வெளியில் தெரியாது. எல்லாரும் எதை பார்ப்பாங்க? அவருக்கு 500 ரூபாய் கொடுத்தா தான் பார்ப்பாங்க. ஆனால் கர்த்தர் எதை பார்ப்பார்னா உள்ளத்தை பார்ப்பாங்க. அல்லேலூயா. அதுதான் பைபிள் சொல்லுது. நான் ஒருத்தருக்கு ரிவார்டை கொடுக்கும்போது அவங்க வழிகளுக்கும் அவங்க செய்கைகளுக்கும் தக்கதை கொடுப்பேன். ஆனால் வெறும் அவனுடைய வழியையும் அவனுடைய ஆக்ஷன்ஸை மட்டும் பார்க்க மாட்டேன், அவன் உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்து தான் கொடுப்பேன். நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். நிறைய பேர் ஒரே விஷயத்த நிறைய பேர் செய்வாங்க, ஆனால் ஒருத்தரை மட்டும் கர்த்தர் ஹைலைட் பண்ணுவார். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? ஒரே விஷயத்த பல பேக்கரி அந்த கடையில் இருக்கலாம், ஒரு ஊரில் இருக்கலாம், ஆனால் ஒன் பேக்கரி வில் பி வெரி மச் ஃபேமஸ். கரெக்டாக இல்லையா? அதே ஃபார்முலாவை எடுத்து இங்கே அப்ளை பண்ணி செஞ்சால் கூட அந்த கடை ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கும். ஆமாவா இல்லையா? அந்த மாதிரி டூயிங்ஸ், நம்முடைய வேஸ் வந்து செகண்டரி தான். நம்ம உள்ளம் என்ன சொல்லுது அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ப்ரைமரி. அப்போ கர்த்தர் ஒருத்தரை பார்க்கும்போது எப்படி பார்க்குறாருன்னா, அவங்க மனசு தான் கர்த்தர் பார்க்குறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் நினைக்கிறத அப்பாவுக்கு நல்லா தெரியும். உங்கள் நினைவுகளை அவர் தூரத்துலேருந்தே அறிஞ்சிருவார். அப்போ உங்கள் மனசில் ஒன்று ஓடுதில்ல, இது செய்யலாமா, இது செய்யக்கூடாது, பார்க்கலாமா, பார்க்கக்கூடாதா அப்படின்னு தோணுது பாருங்க. இது ஆண்டருக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த ஹார்ட்டை வந்து நம்ம காட் பண்ணணும்னு பைபிள் சொல்லுதில்ல, ப்ரொடெக்ட் பண்ணணும், காத்துக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லு. இந்த காட் பண்ணுறதுக்கு இந்த ஹார்ட்டுக்கு வந்து சில கேட் இருக்குது. சொல்லுங்கள், ஹார்ட்டுக்கு கேட் இருக்குது. ஹார்ட்டுக்கு இப்போ இந்த கேட்டு தான், நிறைய கேட் இருந்தாலும் நான் உங்களுக்கு 2 கேட்டை மட்டும் காமிக்க போகிறேன். கேட்டும் கேட் கீப்பரையும் காமிக்க போகிறேன். சரியா? ஓகேவா? ரெடியா? ஏன்னா இது தெரிஞ்ச தானே காட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு கேட் டு ஹார்ட் என்ன தெரியுமா? ஐஸ், கண். கண்ணு தான் ப்ரைமரி பெரிய கேட். இப்போ ஒரு ஏரியாவுக்கு ஒரு இதான் வந்து மெயின் கேட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, மெயின் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஹார்ட்டுக்கு மெயின் கேட் எது தெரியுமா? கண்ணு தான். ஓகே. 2வது உங்கள் காது, யுவர் இயர்ஸ், உங்கள் காது. இன்னும் நிறைய கேட்ஸ் இருந்தாலும் நான் இன்னைக்கு இதோட ஃபினிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஒரு கேட் இருக்குன்னா அந்த கேட்டுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னா அது திறக்கும், மூடும். கரெக்டாக இல்லையா?
இப்போ ஒரு கேட் இருந்தால் அதுக்கு ஒரு வாட்ச்மேன் வைக்கிறாங்க. வாட்ச்மேனுக்கு இன்னொரு பேர் தான் கேட் கீப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதுறதுனா எழுதிக்கோங்க. வாட்ச்மேனுக்கு இன்னொரு பேர் கேட் கீப்பர். இந்த கேட் கீப்பர் என்ன பண்ணுவார்னா, எது தேவையோ, ஒரு சில இடத்துக்குலாம் நாங்கள் போயிருக்கோம், கேட் திறந்துருக்கோம், நாங்கள் பாட்டு காரில் உள்ளே வந்துடுவோம். ஆனால் ஒரு சில இடத்துக்கு நாங்கள் போனோன்னா கேட் கீப்பர் வருவார். அவர் வந்து கேட்பார், சார் உங்கள் பேர், சார் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க, யாரை பார்க்கணும், கவனிச்சிருக்கீங்களா, அப்படி கேட்டுட்டு ஒரு நிமிஷம் இருங்க நான் கேட்டு வரேன் அப்படின்னு கேட்டுட்டு ஓகே சார் உள்ளே போகலாம் அப்படின்னு திறந்துடுவார். அது பேர் தான் கேட் கீப்பர். அப்போ நமக்கு ஒரு கேட் கீப்பர் இருக்கணும்னா அந்த கேட் கீப்பருக்கு என்ன பேர் தெரியுமா? ஃபியர் ஆஃப் த லார்ட். மிஸ்டர் ஃபியர் தான் கேட் கீப்பர். மிஸ்டர் ஃபியர் ஆஃப் த லார்ட். ஃபியர்ன்றது பாவத்துக்கு பிசாசுக்கு பயப்படுறது இல்லை, தேவனுக்கு பயப்படுறது. அப்ப இந்த கேட் கீப்பர் ஃபியர் ஆஃப் த லார்ட் இருக்கு பாருங்க, அதுதான் என்ன பண்ணுன்னா, யோசேப்பு லைஃப் எடுத்தீங்கன்னா, யோசேப்பு கூடவே, யோசேப்புக்கு யாருமே யூத் மீட்டிங் நடத்தல, யோசேப்பு சர்ச் போல, பாஸ்டர் இல்லை, அது மாதிரிலாம் யாருமே இல்லை. அப்பா அவருக்கு அந்த சோர்ஸ் கிடையாது. யோசேப்பு பிடிச்சிட்டு போகும்போது அவங்க அப்பா கூடவே போயிட்டு அந்த வசனம் இருக்குல்ல, அந்த போத்திபாருடைய மனைவி வந்து வா என் கூட நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு அவள் கூப்பிடும்போது பக்கத்துலேயே யோசேப்புடைய அப்பா நின்று போகாத போகாத, போனால் உனக்கு இப்படி ஆயிரும் அப்படிலாம் சொல்லலை. யோசேப்பு கஷ்டப்படும் போது யாரோ வந்து ஜோசப் யூ கேன் டூ இட் மோட்டிவேட் பண்ணல. யூ கேன் நெவர் சி யோசேப்போட யாருமே இருந்ததா நீங்கள் பைபிளில் பார்க்க முடியாது கான்ஸ்டண்ட்டாக. ஆனால் பைபிள் கிளாரிட்டியாக ஒரு விஷயத்த சொல்லுது, கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போட இருந்தார். ஓகே, அதை கேட்கும் போது எவ்வளோ ஜாலியாக இருக்குல்ல நமக்கு, பா ஆண்டு யோசேப்போட இருந்திருக்காரு, கரெக்டாக இல்லையா? ஆனால் கர்த்தர் யோசேப்போட இருந்தார் என்பது யோசேப்பு அறிந்திருந்தான் என்பதுதான் வெளிப்பாடு. அல்லேலூயா. உங்க கூட தான் கர்த்தர் இருக்கார், என் கூட தான் கர்த்தர் இருக்கார். ஆனால் நம்ம தப்பு செய்யும் போது கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் நம்ம யோசிக்கிறோமா? நம்ம ஒரு தவறான வீடியோவை பார்க்கும்போது ஐயோ கர்த்தர் நம்ம கூட இருக்காருன்னு யோசிக்கிறோமா? ஆனால் யோசேப்பு எப்படி தெரியுமா? யோசேப்பு கூட கர்த்தர் இருந்தார்னா, யோசேப்பு அந்த அம்மா வஸ்திரத்தை பிடிச்சி இழுக்கும் போது அவர் ஓடினார்னு பைபிள் சொல்லுது. அவர் என்ன சொல்லிட்டு ஓடினார் தெரியுமா? இத்தனை பெரிய பொல்லாங்க என் அப்பா கண் பார்க்க நான் எப்படி செய்வேன்? பாவத்துக்கு ஓடுறது, இந்த உலகத்தை விட்டு நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? கர்த்தர் என்ன பார்க்குறாருன்ற ஒரு பயம்தான். அல்லேலூயா. அது உங்களுக்குள்ள எப்பவுமே ஐயோ என் கூட கர்த்தர் இருக்காரு, ஏசப்பா என் கூட இருக்காரு, அவர் என்னோட இருக்காருன்ற உணர்வு மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, வேற யாருக்குமே வெளியிலேருந்து பார்த்தா யோசேப்போட கர்த்தர் இருக்கிறது தெரியாது. ஆனால் யோசேப்புக்கு நல்லா தெரியும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், முதல்ல உங்கள் கூட அப்பா இருக்காருன்றதை நீங்கள் அக்னாலேஜ் பண்ணும். இந்த வேர்டு எத்தனை பேருக்கு தெரியும்? அக்னாலேஜ்ன்ற வேர்டு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியலன்னா எழுதுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அக்னாலேஜ்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எத்தனை பேர் புக் படிச்சிருக்கீங்க? புக்கு படிச்சிருக்கீங்களா? அதை எங்கே படிச்சு, உங்கள் கிளாஸ் புக் கிடையாது, இல்லாத தனியாக வெளி புக். இந்த புக்கெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் புக் படிக்கிறது இல்லை, இதில் நான் கிண்டல்னு ஒன்று அதெல்லாம் படிக்கிறேன். இப்போ கிண்டலில் நான் எடுத்து உங்களுக்கு காமிச்சா கூட எல்லா புக்லேயுமே ஃப்ரண்ட் சில பேஜஸில் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது அக்னாலஜ்மெண்ட்னா என்னன்னா, இந்த புக்கை எழுதுவதற்கு இவருக்கு உடன் இருந்தவர்கள் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, எப்படியெல்லாம் இது நடந்துச்சுன்றத அவர் மனசுக்கு தெரியும். தெரியாதா? இது எழுதுறதுக்கு என் மனைவி ரொம்ப ஹெல்ப் பண்ணான்றதா அவருக்கு தெரியும். ஆனால் என்ன பண்ணுறாருன்னா அக்னாலேஜ் பண்ணுறார், என்னோடு என் மனைவி இதை எழுதும் போது இருந்தா. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்? அப்பா உங்க கூட தான் இருக்கார். சமீபத்தில் நான் நிறைய பாடுற பாட்டு என்ன தெரியுமா? இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளோ துள்ளுதையா. பழைய பாட்டா இருக்கா? ரொம்ப அருமையான பாட்டு. நன்றி என்று சொல்லுதையா. அப்ப அடிக்கடி நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஏசப்பா என் கூட இருக்காரு. அவர் எப்படிப்பட்டவர்? நான் செய்யறதை மட்டும் பார்க்கிறவர் இல்லை, என் உள்ளத்தை பார்க்கிறவர், என் மனசை பார்க்கிறவர். அப்படி ஒரு மனது உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா யூ வில் ஆட்டோமேட்டிக்லி காட் யுவர் ஹார்ட். ஆமென். உங்க கண்ணும் உங்க காதும் ரொம்ப முக்கியம். நீங்க எதை பார்க்குறீங்கன்னு ரொம்ப முக்கியம். நான் சொல்றேன், ஒரு மனுஷன் உடைய நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அப்படியே அந்த மனுஷனும் இருக்கிறான்னு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நீங்க அப்படியே மாற ஆரம்பிப்பீங்க. உங்க மைண்ட் இஸ் ரொம்ப 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 முக்கியம். அப்போ உங்க மைண்டை வந்து ஆப்ரேட் பண்றது என்னன்னா நீங்க பார்க்கறது தான். நான் சொல்வேன் யூஸ் விளையாட்டா, நம்ம ஒரு ரீல்ஸ் பார்க்குறோம், அதில் ஒரு பையன் ரொம்ப மூஞ்சே கழுவ மாட்டான், முடி வெட்டியிருக்க மாட்டான், ஷேவ் பண்ணியிருக்க மாட்டான், பக்கி மாதிரியே இருப்பான். ஆனால் அவன் பைக் ஓட்டிகிட்டு வருவான். அப்போ ஒரு ஏர் பறக்க விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போ அப்படியே இது பறக்கும், இங்கே இப்படி பறக்கும், பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வரும்.
தன 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 வரும். அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு அப்படியே மெய் மறந்து அந்த ஏர் எடுத்துட்டு அந்த மியூசிக் எடுத்துட்டா பார்க்கவே முடியாது. கரெக்டா இல்லையா? அது கேர்ள்ஸ்க்கும் தான் கரெக்ட் தானே? பொம்பளை பிள்ளைங்க வரும்போது அந்த முடி இப்படி பறக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அந்த மியூசிக் எடுத்துட்டு அந்த அந்த முடி பறக்கிறத நிறுத்திட்டு அவளை நடக்க வச்சு பாருங்க, பக்கி மாதிரி தான் இருப்பாள். ஆனால் இந்த மியூசிக்கும் இந்த ஏரும் இது என்ன பண்ணுது, அப்படியே எம்பசைஸ் பண்ணி காமிக்குது. இப்போ நீங்கள் இதையே உட்காந்து எப்போ பார்த்தாலும் அவங்க இவங்க லவ் பண்ணுறது, இவங்க லவ் பண்ணுறது, அவங்க இங்கே அவனை பார்க்கறது, இவன் கிஃப்ட் கொடுக்குறது, இவன் இது பண்ணுறது, இதே பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி மூஞ்சி கழுவாமல் அவங்க வீட்டில் அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு காசை வாங்கினேன் பைக் ஓட்டிட்டு ஒரு பையன் வருவான். உள்ளே என்ன போச்சோ மனசுக்குள்ளே எது உள்ளே போச்சோ அந்த பையனை பார்க்கும்போது அதே மாதிரி யோசனை வரும். அந்த பிள்ளைய பார்க்கும்போது அதே மாதிரி நினைவுகள் வரும். இந்த செகண்ட் சைட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. நடந்து போகும்போது ஒரு போஸ்டர் இருக்குது, அது இப்படி பார்த்துட்டு இப்படி போயிட்டீங்க, பார்த்தா ஆகணும், அது இப்படி வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் சைட் இஸ் ஓகே, பார்த்தீங்க தப்புன்னு தெரிஞ்சு இப்படி திரும்பிட்டீங்க. ஆனால் இன்னொரு தடவை பார்க்கலான்னு பார்த்தீங்க பாருங்கள், செகண்ட் சைட். அங்கே தான் நம்முடைய விழுகையினுடைய ஆரம்பம். டிசையர்ஸ். இந்த இருதயம் ரொம்ப நிறைய டிசையர்ஸ் அதுக்கு இருக்கு. நானும் அண்ணனும் எங்களுக்கு ஒரு பாடலை ஆண்டு கொடுக்கும்போது அந்த பாட்டில் மனசும் மாம்சமும் விரும்புவதை நோ சொல்லி நிறுத்திட பலம் வேண்டுமே அப்படி ஒரு லைன் எழுதணும். அதுக்கு அடுத்த லைன் அழிவில்லா கிரீடம் பெற வேண்டுமே அசைவில்லா ராஜ்யத்தில் இடம் வேண்டுமே. இப்போ நான் சின்ன சின்ன விஷயத்தை காட் பண்ணுறதுனால எனக்கு பெரிய பெரிய நன்மைகள் என்ன பண்ணும் கிடைக்கும். இப்போ நீங்கள் சாப்பிட்ற மாதிரி நம்ம சாப்பிட்ற மாதிரி கண்டதையும் உட்காந்து தோனி சாப்பிட மாட்டார். நீங்கள் பார்க்குறீங்களே பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் அப்படியே அழகான ஸ்கின், அழகான ஹேர், அழகான பாடியோடு வராங்கல்ல. நீங்கள் சாப்பிட்ற மாதிரி நான் சாப்பிட்ற மாதிரி அவங்க சாப்பிட மாட்டாங்க. பார்க்குறதெல்லாம் வேணும்னு சாப்பிட மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் இதை பார்க்கணும், இதை தான் சாப்பிடணும், இப்படி தான் இருக்கணும்னு அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். அப்படி இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த மிஸ் யூனிவர்ஸா, மிஸ் இந்தியாவா, ஒரு பெரிய கிரிக்கெட்டரா, ஒரு பெரிய ஃபுட்பாலராக வர முடியும். நீங்கள் அவங்க லைஃப்பில் போய் 24/7 இருந்தால் நம்மளை மாதிரி அவங்க உட்காந்து ரீல்ஸ் பார்க்க மாட்டாங்க. நம்மளை மாதிரி எப்போ பார்த்தாலும் மல்லாக்கப்படுத்திட்டு. அவங்களுடைய சக்ஸஸ் காரணமே அவங்க மனசை அவங்க கட்டுப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு ஆசை இருக்காதா நம்மளை மாதிரி பார்க்கணும், நம்மளை மாதிரி சாப்பிடணும், நம்மளை மாதிரி இருக்கணும், நம்மளை மாதிரி 10 மணி வரை தூங்கணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்காதா? இல்லை. அந்த ஆசைகள் அவங்க மனசு விரும்பினா கூட, அவங்க சரீரம் அதை விரும்பினா கூட, அவங்க சாதிக்கணுன்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே இருக்கிறதுனால 5 மணிக்கு எழுந்து கிரவுண்டில் உட்காந்துருப்பாங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? அதனால காட் யுவர் ஹார்ட், உங்கள் இருதயத்திலிருந்து தான் அந்த இங்கிலீஷ் வேர்ட் சொல்லுது, அங்கேருந்து தான் எல்லாமே உங்கள் லைஃப்கான எல்லாமே உங்கள் ஹார்ட்லேருந்து தான் வருதுன்னு சொல்லுது. அது ஒரு ஊற்று மாதிரி உங்களுக்குள்ளேருந்து வருது. ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னு அக்கா இன்னைக்கு சொல்கிறேன். ஓவரால் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே, அப்பா உங்கள் ஹார்ட்டை டயக்னோஸ் பண்ணுறாரு, இன்னைக்கு பண்ணுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்கள் ஹார்ட்டை அவர் என்ன பண்ணுவார்னா சர்ச் பண்ணுவார். அவர் அதை கண்டுபிடிப்பார். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சொல்லுவார். ஒரு பேஷண்ட்டை ஹீல் பண்ணுன்னா அவங்களுக்கு தெரியாமல் அவங்கள சுகப்படுத்த முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? மெடிக்கல் எத்திக்ஸ் படி பேஷண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு. அதை அவங்களுக்கு சொல்லாமல் அவங்க மேலே ஒரு ட்ரீட்மெண்ட்டை பண்ண, அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத முதல்ல கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். நீ இதில் குறைவாக இருக்க, இதில் நீ தப்பாக இருக்க, இதில் நீ கொஞ்சம் சரி பண்ணு. அப்போ கர்த்தர் உங்களுக்கு காமிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணு தெரியுமா? இந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் நமக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் படுத்திருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்களா? என்ன நடக்கும், எப்படி ஆகும், ஒன்றுமே தெரியாது. ஆனால் they will lie down, டாக்டர்ஸ்க்கு தன்னுடைய சரீரத்தை கொடுத்து. அந்த மாதிரி நீங்கள் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை அப்பா கிட்ட ஒப்படைச்சு, ஆண்டவரே நான் சரண்டர் பண்ணுறேன், என்னை தேடி என் இருதயத்தை, டேவிட் சொல்கிறார் சர்ச் மை ஹார்ட் ஓ லார்ட் அப்படின்றார் டேவிட். என் இருதயத்தை ஆராய்ஞ்சு பாருங்கள். சம்டைம்ஸ் நான் செய்கிறது நல்லதுன்னு எனக்கு தெரியலாம். இந்த யோசுவா 5ஆம் அதிகாரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது முடிக்க போகிறேன், எனக்கு டைம் 5 minutes எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, பட் ஜஸ்ட் வாண்ட் டு ஃபினிஷ் திஸ். யோசுவா 5ஆம் அதிகாரத்தில் யோசுவா ஒரு பெரிய அகேன்ஸ்ட் ஆப்போனன்ட் டீமுக்கு, இப்போ எரிகோக்கு முன்னாடி என்ன பண்ணுறான்னு நிற்கிறார். அப்போ ஒரு தேவதூதன் வரார். யோசுவா தேவதூதனை பார்த்த உடனே, அது தேவதூதன் ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரை பராக்கிரமசாலின்னு அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் கேட்குறாரு, நீங்கள் எங்கள் சைடா இல்லை அவங்க சைடான்னு கேட்குறாரு. உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன், ஓகே?
நம்ம கேட்போம்ல, நமக்கு 2 பேருக்கு யாராவது சண்டை வந்தால் ஒரு ஃப்ரெண்டை நடுவில் நிறுத்தி, நீ ஏன் பக்கமா அவ பக்கமா, ஏதாவது ஒரு பக்கம் வா அப்படி சொல்லுவோம்ல. அப்போ ஜோஷ்வா கேட்குறாரு, நீங்கள் எங்கள் பக்கமா இல்லை அவங்க பக்கமா, எங்கள் வீடு எங்கள் சைடா அவங்க சைடா அப்படின்னா அவர் சொல்வார், நான் யார் சைடுமே இல்லை, நான் கர்த்தருடைய சித்தத்தை தான் செய்ய வந்திருக்கேன். உங்களுக்கு சொன்னமா, காட் நெவர் டேக்ஸ் சைடு. எழுதுனா எழுதுங்க, கர்த்தர் சைடு, நான் இவன் சைடு உனக்கு நான் எதிரி அப்படிலாம் போக மாட்டார். காட் நெவர் டேக்ஸ் சைட்ஸ். பட் ஆண்டவர் எதை செய்வார் தெரியுமா? வில் ஆஃப் காட். வில் ஆஃப் காட் நடக்கணும்னா எதிரி ராஜாவாகிய கோரே சைடில் கூட அப்பா நிற்பார். எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? கர்த்தருடைய சித்தம் நிறைவேறணும்னா அவர் எதையுமே செய்வார். ஸோ வி கேனாட் லைக், நீ எங்க சைடா நீங்க அவங்க சைடா அப்படிலாம் ஆண்டவர் 2 சைடில் நிறுத்த முடியாது. அவர் இந்த பூமியில தேவ சுத்தம் நடக்கணும், அதுக்காக அப்பா எதையுமே செய்வார். அல்லேலூயா. அப்போ உங்க மனசுல நீங்க ஒன்று பதிச்சுக்கணும், காட்ஸ் வில் தான் என்னோட சைட். அல்லேலூயா. உங்களுக்கு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி வரும்போது நீங்க எதை தேர்ந்தெடுக்கணும்னா, எது தேவ சுத்தமோ அதான் தேர்ந்தெடுக்கணும். எதை நீங்க எடுத்து அப்பா சந்தோஷப்படுவாரோ அதான் தேர்ந்தெடுக்கணும். உங்களுக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் வருது, வாடா மச்சான் சினிமாக்கு போகலான்னு கூப்பிட்றான்னு வச்சுக்கோங்க. அதே டைம்ல சர்ச்சில் ஒரு மீட்டிங் வைக்கிறாங்கன்னா 2த்தையும் முன்னாடி நிறுத்தி பாருங்க, இதுல நான் எதை செஞ்சா அப்பா சந்தோஷப்படுவார், எது செஞ்சா அவருடைய சித்தமா இருக்குமோ அதை நீங்க தேர்ந்தெடுங்க. நீங்க அப்படி உங்க லைஃப்ல நீங்க செய்யற சின்ன சின்ன ஆக்ஷனுக்கு தான் அப்பா பதில் தருவார். த ஆக்ஷன் which comes out of the heart. ஓகே, எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம். ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போமா தேவ சமூகத்தில்? நம்ம லாஸ்ட் செஷனில் கொஞ்சம் நேரம் ஜெபிக்கலாம். ஆனால் இப்போ ஒரு ஸ்மால் ப்ரேயர் பண்ணி நம்ம முடிக்க போகிறோம். ஓகே, ஸோ தட் நீங்கள் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக. ஓகே, உங்கள் வலது கையை உங்கள் இருதயத்தில் வச்சுக்கலாம். ஓகே, வச்சு கண்ணை மூடி ஆண்டு கூட ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் பேச போகிறீங்க. இன்னைக்கு அக்கா பேசுனதுலேருந்து உங்களுக்கு எது உங்கள் மனசை தொட்டுச்சோ அதை நீங்கள் ஆண்டர்கிட்ட தெரிவிக்கலாம். உங்கள் இருதயம் ரொம்ப புரோக்கனாக இருந்தால் கூட அவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்க, அப்பா அவங்க செஞ்சது எனக்கு ரொம்ப வலிக்குது, எனக்கு அது கஷ்டமாக இருக்குது, எனக்கு இந்த விஷயத்தில் ஹெல்ப் வேணும். நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக ஃப்ராங்காக அவர்கிட்ட பேசலாம். ஏன்னா அவர் உங்களுடைய அப்பா. இந்த உலகமே உங்களை வெறுத்து தள்ளினா கூட அவர் உங்களை அப்படி தள்ளவே மாட்டார். ஹீ இஸ் வெயிட்டிங். அவர் ஆக்சுவலி ரொம்ப ஆசையாக காத்துட்ருக்காரு உங்களுக்காக. நீங்கள் எப்போ உங்கள் இருதயத்தை திறந்து அவர் கூட பேசுவீங்க. நம்முடைய இருதயம் மோசமானது தான், ஆனால் நீங்கள் மட்டும் அதை திறந்து அப்பாவுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அவர் அதில் இருக்கிற எல்லா பழுதுகளையும் சரிப்படுத்தி உங்கள் இருதயத்தை சுத்தப்படுத்தி இப்போ உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க கிஃப்ட், அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க? உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற லைஃப், உங்கள் வயசில் எத்தனையோ பிள்ளைங்க விழுந்து விழுந்து சாகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் அந்த மூச்சு உங்களுக்குள்ள இருக்குன்னா அது கிரேஸ். எத்தனையோ பிள்ளைங்க பைக்கில் போய் அடிபட்டு மறிக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் இது வரைக்கும் உங்களுக்குள்ள அந்த ஜீவன் இருக்குன்னா அது கிரேஸ். உங்கள் மேலே அப்பாவுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. உங்களை கையில் எடுத்து உங்களை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும்னு அப்பா விரும்புகிறாரு. அதுக்கு ஆண்டவருக்கு உங்கள் டேலண்ட்ஸ், உங்களுடைய எபிலிட்டி, உங்கள் மசில், உங்கள் கெப்பாசிட்டி, உங்கள் ஞானமெல்லாம் தேவையில்லை. உங்கள் இருதயம் தான் அவருக்கு தேவை. அந்த இருதயத்தை மட்டும் அப்பா கிட்ட கொடுத்தீங்கன்னா அது எவ்வளோ மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி ஐயோ அக்கா நான் தப்பாக நினச்சிருக்கேன், என் மனசு ஃபுல்லாக அழுக்கு தான், பரவாயில்ல. அந்த அழுக்கு மனதை கூட ஏற்றுக்கொண்டு அதை சுத்திகரிக்க என் அப்பாவால் முடியும். அவரால் முடியாதுன்னு ஒன்று இல்லவே இல்லை. நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான், அப்படியே அப்பா சமூகத்தில் உங்களை அர்ப்பணிச்சிருங்க. நான் சரண்டர் பண்ணுறேன்ப்பா. ஒரு ஆப்ரேஷன் டேபிள் மேலே ஒரு பேஷண்ட் எப்படி படுத்துக்கிறாரோ, என் உடம்புல எதெல்லாம் பழுதா இருக்கோ அதை நீங்க வெட்டி தூக்கி எறிங்கன்னு அந்த பேஷண்ட் எப்படி படுக்கிறாரோ, சரண்டர் பண்றாரோ, அப்படியே இன்னைக்கு நான் சரண்டர் பண்றேன்ப்பா. என் இருதயம் மகா கேடுள்ளது, என் இருதயம் ரொம்ப அழுக்கானது, நான் நிறைய தவறானதை சிந்திச்சுட்டேன். வெளியில் ஒருவேளை மற்றவங்க பார்வைக்கு நான் நல்ல பிள்ளை, எங்கள் அம்மா பார்வைக்கு நல்ல பிள்ளை, எங்கள் அப்பா பார்வைக்கு நல்ல பிள்ளை, சர்ச்சில் ஒருவேளை என்னை நல்ல பிள்ளைன்னு சொல்லலாம். ஆனால் என் மனசை நீங்கள் பார்க்குறீங்கன்னு இன்னைக்கு பேசியிருக்கிறீங்க. ஒருத்தனுடைய கிரியைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி அவன் மனசை நீங்கள் பார்க்குறீங்கன்னு பேசியிருக்கீங்க. நான் அப்படியே வரேன்ப்பா உங்க சமூகத்துக்கு. நீங்கள் என்னை சுத்திகரிங்கப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா.
உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். எங்களை முழுவதுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, இந்த ஜெபத்தை உத்தமமாய் செய்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவங்களை நீங்க கையில் எடுத்து, தாவீதுடைய இருதயத்தை பார்த்து தாவீதை உயர்த்தின அதே தகப்பன் இன்னைக்கு உங்க பிள்ளைங்களுடைய இருதயத்தை பார்த்து, அவங்க பின்புலன், அவங்க உயரம், அவங்க முகம், அவங்க அழகு, அவங்க ஸ்கின் டோன், அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட், அவங்களுக்கு இருக்கிற கெப்பாசிட்டி, இது எல்லாவற்றையும் தாண்டி உங்க ஃபேவர் இந்த பிள்ளைங்க மேல ஒரு கிரவுனை போல இறங்கட்டும்பா. அப்படி இறங்கி இந்த பிள்ளைகளை நீங்க கையில் எடுத்து, தாவீதை அரியணையில ஏற்றின கர்த்தர் இந்த பிள்ளைகள் எல்லாம் உயர்ந்த ஸ்தானங்கள்ல உட்கார வைங்கப்பா. அவங்க தலைமுறையில யாரும் பார்க்காத உயரத்தை இந்த பிள்ளைங்க பார்க்கட்டும். உலகத்திற்கு போகாம இன்னைக்கு உங்க பாதத்தை தேடி வந்த இந்த பிள்ளைங்க மேல கர்த்தருடைய தயவுள்ள கண் இறங்கி இருக்கிறதுக்காக நன்றி. இவங்க ஒவ்வொருவருக்கும் உங்க கண்களில் கிருபை கிடைத்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல கைகளை தட்டி தேங்க்யூ ஜீசஸ் எல்லாமா.